ஹலோ மக்களே, இன்னைக்கு மொறுமொறுன்னு துவரம் பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் துவரம் பருப்பை 30 to 40 minutes ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதில் 3/4 பங்கை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் 2 பெரிய பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 பங்கு பருப்பு கூட இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, நறுக்குன பூண்டு, நறுக்குன வெங்காயம், அப்புறம் நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதிலே நான் கொஞ்சம் வரமிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அது சூடானதும் வடையை தட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், பருப்பு அரைக்கவும் தண்ணி சேர்க்கவே கூடாது. மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. வடை அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.